அவங்களோட தகுதிக்கு மீறிய பெரிய பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது, காலேஜ்ல படிக்க வைக்கும் போது பியர் பிரஷர் வந்துடுது அந்த குழந்தைக்கு. தன்னை சுத்தில இருக்கிற ஒரு ஆள், ஒரு பையன் கார்ல வந்து இறங்கினா குறைஞ்சபட்சம் எனக்கு காஸ்ட்லியான பைக் வேணும்னு கேட்கறாங்க, வாட்ச் வேணும்னு கேட்கறாங்க, செல்போன் 50,000 1,00,000 வாங்கி கொடுன்னு கேட்கறாங்க. அதே மாதிரி செல்லம் கொடுத்து வளர்க்கப்பட்ட குழந்தை அதுதான் ப்ரையாரிட்டின்னு நினைச்சு தன்னுடைய எல்லா சௌகரியங்களையும் விட்டு கொடுத்துட்டு ஒரு குழந்தைய வளர்த்துருக்காங்கன்னா அந்த குழந்தை உலகத்துல பின்னாடி போகும்போது அங்கேயும் அந்த குழந்தையால பின்னாடி ஷைன் பண்ண முடியும். பார்க்க போனா நீங்க இப்ப இன்னைக்கு ஒரு என்ஜினியர் ஆகணும்னா என்ஜினியரிங் முடிக்கணும், டாக்டர் ஆகணும்னா டாக்டர் முடிக்கணும். ஆனா ஒரு பேரண்ட் ஆகணும்னா யாரும் அது தொடர்பான விஷயங்கள் பத்தி இப்ப இன்னைக்கு சின்னவங்களை விடுங்க, நம்ம 40 வயசுல 50 வயசுல 60 வயசுல இருக்கிறவங்களுக்கு மொபைல் எடுத்தா ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும். நைட்டு தூக்கத்தை எடுத்துக்கிட்டாத ரீல்ஸ் பார்க்குற பழக்கம் இருக்கு. ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் சொன்னா எவ்வளவு நேரம் பண்ணிட்டு மொபைலை பார்ப்பேன்னா 7 hours தான். நம்ம எல்லா நாளும் ஒரே மாதிரி சமைக்கிறது கிடையாது. அன்னைக்கு அந்த பொருள்ல பர்டிகுலரா ஏதோ உப்பு அதிகம் இருந்திருக்கலாம், காரம் அதிகம் இருந்திருக்கலாம், இல்ல அதோட சுவை குழந்தைக்கு பிடிக்காத இருந்திருக்கலாம். உடனே வந்து இந்த குழந்தைய பராமரிக்கிறவங்க என்ன முடிவுக்கு வந்துடுறாங்கன்னா என் குழந்தைக்கு வந்து சாம்பார் பிடிக்காது, குழந்தை தானா எடுத்து சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா பெற்றோர்களோட பிரச்சனை என்னன்னா அது தானா எடுத்து சாப்பிடும்போது அந்த தட்டுல இருக்க சாப்பாட்டை விட தட்டை சுத்தி இருக்கிறது தான் நிறைய இருக்கும். பெரியவர்கள் சொல்லும்போது அப்பா அவங்கதான் ரோல் மாடலா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு அம்மா வந்து ஒரு 2 வயசு குழந்தைக்கு சோறு விட்டுறாங்க, ஒரு மொபைல் எடுத்து அந்த குழந்தை கையில இப்படி கொடுத்துடுறாங்க. அந்த குழந்தை பாட்டுக்கு மொபைல பார்த்துக்கிட்டே வந்து இருக்கு. இவங்க கொடுக்க கொடுக்க அது வந்து தான் என்ன சாப்பிடுறோம்ன்றதே தெரியல. இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். அடலசன்ட் குழந்தைகள் எனப்படுகிற வளரிளம் பருவத்து குழந்தைகளோட நடத்தை சார்ந்து சமூகத்திலையும் பெற்றோர்கள் மத்தியிலையும் அண்மை காலமா அதிருப்தி ஏற்பட்டு இருக்கு. இது குறித்து பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் பத்மா நம்ம அரங்குக்கு வந்திருக்காங்க. மா எனும் புனைப்பெயரில் பல்வேறு புத்தகங்களை பெற்றோருக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் எழுதியிருக்காங்க. இந்து தமிழ் திசை நாளிதழின் பெண்ணின்று சிறப்பு பக்கத்தில் பாலின சமத்துவத்தை மையப்படுத்தி கற்பிதம் அல்ல பெருமிதம் என்கிற தலைப்பில் இவர் தொடராக எழுதியது புத்தகமாகவும் வெளிவந்திருக்கிறது. ஆண் பெண் பாலின சமத்துவம் சார்ந்தும் திறன் மேம்பாடு சார்ந்தும் பல்வேறு தரப்பினருக்கும் இவங்க பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. வளரும் பருவத்து குழந்தைகளோட நடத்தை சார்ந்து பத்மா என்ன சொல்ல போறாங்க நம்ம இப்ப கேட்கலாம். வணக்கம். குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்க மாதிரி தெரியுது. குறிப்பா வளரிளம் பருவத்து குழந்தைகளை பெற்றோர்களால சரியா கையாள முடியாத சூழலையும் நம்ம பார்க்க முடியுது. குழந்தைகளோட இந்த நடத்தைக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி பார்க்க போனா குழந்தைகளோட நடத்தைங்கிறது எங்க உருவாகுதுன்னு வச்சுக்கிட்டா குழந்தைகள் எங்க இருந்து கத்துக்கிறாங்க, அவங்களோட குடும்பங்கள்ல இருந்து கத்துக்கிறாங்க, அவங்களோட சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்துல இருந்து, அவங்க படிக்கிற ஸ்கூல்ல இருந்து, அவங்க பார்க்கக்கூடிய பெரியவங்க கிட்ட இருந்து தான் கத்துக்கிறாங்க. அப்ப நாங்க வழக்கமா சொல்றதுன்னா இன்னைக்கு குழந்தைகள் என்னவா இருக்காங்களோ குறிப்பாக வளரிளம் பருவத்துல அதுக்கு காரணம் அவங்களை சார்ந்த பெரியவர்கள்னு சொல்லும்போது நான் பெற்றோரை மட்டும் குறிப்பிடுவேன். பெரியவர்கள்னு சொல்லும்போது அப்பா அவங்கதான் ரோல் மாடலா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் பாக்குறேன் வந்து ஒரு தடவை நான் வந்து டே ட்ரெயின்ல வந்து போயிட்டு இருக்கேன். ஒரு அம்மா வந்து ஒரு 2 வயசு குழந்தைக்கு சோறு ஊட்டுறாங்க. சோறு ஊட்டும் பொழுது அந்த குழந்தையும் அந்த அம்மாவும் பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு மொபைல் எடுத்து அந்த குழந்தை கையில இப்படி கொடுத்துடுறாங்க. அந்த குழந்தை பாட்டுக்கு மொபைலை பார்த்துக்கிட்டே வந்து இருக்கு. இவங்க கொடுக்க கொடுக்க அது வந்து தான் என்ன சாப்பிட்றோன்றதே தெரியல. அது மொபைல்ல இருக்கக்கூடிய உருவத்தை தான் சாப்பிடுறதே வழியா அந்த சாப்பாடை சாப்பிடல. அப்ப இன்னைக்கு பெற்றோர்களுக்கும் வளரினம் பருவத்திற்கும் குறிப்பாக எந்தெந்த இடத்துல சேலஞ்சஸ் வருதுன்னா ஃபுட்டு சார்ந்து வருது, அவங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் சார்ந்து வருது. பழக்க வழக்கங்கள்னு சொல்லும்போது படிப்பு, மொபைல் யூசேஜ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஏரியால சவால் வருதோ இந்த சவாலுக்கு நம்ம எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு பேரண்ட்ஸ் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ ஒரு வயசு குழந்தைக்கு நிறைய வந்து இன்னைக்கு மாண்டசரி சிஸ்டம்ல எல்லா இடத்துலயும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு வயசு குழந்தை தானா எடுத்து சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா பெற்றோர்களோட பிரச்சனை என்னன்னா அது தானா எடுத்து சாப்பிடும்போது அந்த தட்டுல இருக்க சாப்பாட்டை விட தட்டை சுத்தி இருக்கிறது தான் நிறைய இருக்கும். அப்ப இதை கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். இன்னொரு பக்கம் ஐயோ குழந்தைக்கு தான் எல்லா உணவையும் கொடுத்தோமா இல்லையா, அதுக்கு ஊட்டச்சத்தா போச்சா இல்லையா, அது பாதி வேஸ்டா போச்சுன்ற எண்ணத்துலயும் என்ன பண்ணிடுறாங்க, நல்லா குழந்தைய உட்கார வச்சு ஊட்டிடுறதே உங்களுக்கு ஈஸியா இருக்கு, வேலை சீக்கிரம் முடிஞ்சிருது. இந்த ஊட்டும் பொழுது டிவி டைமையும் அலோவ் பண்ணிடுறாங்க. அப்ப என்ன ஆகுது, குழந்தை பாட்டுக்கு கடகடான்னு சாப்பிட்டுருந்தா இதே குழந்தைக்கு முதல் தடவை நீங்க ஒரு ஒரு பொருள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு ஏதோ நம்ம எல்லா நாளும் ஒரே மாதிரி சமைக்கிறது கிடையாது.
அன்னைக்கு அந்த பொருள்ல பர்டிகுலரா ஏதோ உப்பு அதிகம் இருந்திருக்கலாம், காரம் அதிகம் இருந்திருக்கலாம், இல்ல அதோட சுவை குழந்தைக்கு பிடிக்காத இருந்திருக்கலாம். உடனே வந்து இந்த குழந்தைய பராமரிக்கிறவங்க என்ன முடிவுக்கு வந்துடுறாங்கன்னா, என் குழந்தைக்கு வந்து சாம்பார் பிடிக்காது, என் குழந்தைக்கு வந்து உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணாதான் பிடிக்கும். எங்க தெரிஞ்சவங்க வீட்டுல சொல்லுவாங்க ஆரஞ்சு கலர் காயின்னு சொன்னா, ஆரஞ்சு கலர்ல கேரட் இருக்கு, வேற என்ன இருக்குன்னு. அவங்க சொல்றது இந்த கட்ட மிளகா பொடி போட்டு வாழைக்காய் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்றாங்க ஒரு ஆரஞ்சு கலர்ல. ஆரஞ்சு கலர் காய் இருந்தாதான் சாப்பிடுவேன்னு குழந்தை சொல்லும் பொழுது இவங்களுக்கு என்ன ஆயிடுது, அதையே கொடுக்குற கம்பல்ஷன் ஆயிடுது. அப்ப குழந்தைக்கு வேறு வகையான உணவுகளை நம்ம சின்ன வயசுல கொடுக்காத பொழுது அந்த குழந்தை பெருசானா, இன்னைக்கு நீங்க பார்க்க போனீங்கன்னா மோர் வந்து ஒரு அற்புதமான பானம். ஆனா நிறைய குழந்தைகளுக்கு மோர் பிடிக்காது. கீரை ரொம்ப நல்ல விஷயம், கீரையும் பிடிக்காது. அப்ப இந்த உணவுல வரக்கூடிய சின்ன வயசுல நம்ம குழந்தைகளை என்னவா உருவாக்குறோமோ அதை பொறுத்துதான் அவங்க பின்னாடி வந்து அவங்களோட விருப்பத்துக்குள்ள வளர்த்துக்கிறாங்க. அப்ப சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளை முதல்ல நம்ம எந்த காரியம் செஞ்சாலும், இப்ப நீங்களே இப்ப நம்ம கேமரா முன்னாடி இருக்கோம், நம்மளுக்கு முதல் தடவை இருக்கிறதுக்கும் ஒரு 10ஆவது தடவை இருக்கிறதுக்கும் ஒரு பயிற்சியில வந்து தேர்ச்சி வருது. அப்ப குழந்தை முதல் தடவை வந்து கை வந்து அதுக்கு, அப்ப எனக்கு ஒண்ணும் புரியல, அந்த குழந்தைக்கு அந்த கைத்தை கூட்டி வச்சு அந்த சாப்பாடை சாப்பிட முடியாதுன்னா பென்சிலை பிடிச்சி பேனாவை பிடிச்சி மட்டும் எழுத முடியுமா? அப்ப அதுக்கு மட்டும் பேரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ண தயாரா இருக்கும். அப்ப அந்த குழந்தைக்கு வந்து அது என்னதான் சுத்தில இறைச்சாலும் அப்படி பழக்கி விட்டா அந்த குழந்தைக்கு ஒரு தேர்ச்சி வந்துருச்சுன்னா, அண்ட் கண்டிப்பா நீ சாப்பிட்ட பிறகுனா டிவி பாருன்னு சொல்லாம வெளியே, சாப்பிடும் போது டிவி பார்க்க கூடாது, அந்த சாப்பாடு என்ன, அதுல என்ன நியூட்ரிஷன் இருக்கு, விளையாட்டா அந்த மாதிரியான சில விஷயங்களை சொல்லி குழந்தையோட பேசுறதுக்கான டைமா அதை பார்த்து கொடுத்தாங்கன்னா பின்னாடி குழந்தைக்கு அந்த ஃபுட்டு மேல ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணணும். இது வந்து உணவு சம்மந்தப்பட்டு சின்ன வயசுல குழந்தைகள் வந்து பெற்றோர்களுக்கு இது பிடிக்கும் பிடிக்காதுன்ற முடிவுக்கு வரத விட்டுட்டு வெவ்வேறு விதமா அந்த விஷயத்த செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணணும். இப்ப கேரட் பிடிக்கலையா, கேரட் வந்து துருவி ஒரு தோசை மேல தூவி கொடுக்க முடியுமான்னு பார்க்கலாம், கேரட்ல வந்து ஒரு பாயசம் செஞ்சு கொடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஆனா இதுக்கு இன்னைக்கு மெனக்கடலுக்கு யாருக்கும் நேரம் இல்லை, நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஆனா இதுக்கான தேவை இருக்கு. அப்போ உணவுல நம்ம என்ன விதமான உணவுகளை சின்ன வயசுல இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லா உணவுலையும் அது இன்ட்ரடியூஸ் பண்ணி தானா அதை சாப்பிட பழகினா பின்னாடி அந்த குழந்தைக்கு உணவு பத்தின ஒரு அவர்ஷன், இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு வராத இருக்கும். ஸோ இந்த உணவு பற்றி பெற்றோர்கள் கவனமா இருக்க வேண்டிய அவசியம். குழந்தைகள் தங்களை தொந்தரவு பண்ணாம இருக்கணும்னா அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ இருக்க மிகப்பெரிய ஒரு ஆயுதமா செல்போனை கொடுத்துடுறாங்க. இதுதான் அதீத செல்போன் பயன்பாட்டுக்கு காரணமா இருக்கு. இதை நம்ம எப்படி வந்து சேனலைஸ் பண்ணலாம்? செல்போன் அப்படின்னு பார்க்கும்போது இது முன்னாடியே சொல்ற மாதிரிதான், சின்ன வயசுல பழக்கிட்ட ஒரு விஷயம் பழக்கமா மாறின பிறகு அந்த பழக்கத்துல இருந்து வெளியில வருது எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கு. இப்ப நீங்க சின்னவங்களை விடுங்க, நம்ம 40 வயசுல 50 வயசுல 60 வயசுல இருக்கிறவங்களுக்கு மொபைல் எடுத்தா ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும். நைட்டு தூக்கத்தை எடுத்துக்கிட்டாத ரீல்ஸ் பார்க்குற பழக்கம் இருக்கு. இப்போ நான் வந்து இதை வந்து சில்ட்ரனோட ஹேண்டில் பண்ணும்போது கேட்டேன். ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் சொன்னா, எவ்வளோ நேரம் பண்ணிட்டு மொபைலை பார்ப்பேன்னா 7 hours. நான் அவன்கிட்ட கேட்டேன், உனக்கு இந்த மொபைலை பார்க்குறே சந்தோஷமா இருக்கா, எப்படி இருக்குன்னு. இல்லை சந்தோஷம் தான் இல்லை, பொழுது கழியுது அவ்வளோதான். அப்போ உனக்கு சந்தோஷம் இல்லாத காரியத்தை கூட நீ ஏன் செய்யல, அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா கூட பரவாயில்ல, ஆனா பொழுத ஒயிலவே பண்றதுக்காக தான் வந்து பண்ற அப்படின்னா, அப்ப அவங்க ஜென்யூனா என்ன கேட்கறாங்க, எனக்கு இது பழகிடுச்சு, நான் இதுல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப நம்ம எல்லாருமே இன்னைக்கு வந்து இதுக்கான டைம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு வச்சுக்கணும். டிவிக்கான டைம், மொபைல் பார்க்கறதுக்கான டைம். இது என்னன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஒரு குழந்தை வந்து மொபைலை பார்க்க கூடாதுன்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்கன்னா, குறைஞ்சபட்சம் அந்த குழந்தைங்க எதிர்க்க அவங்களும் மொபைலோடயே அடிக்டா இருக்கிறத தவிர்க்கணும். இது ரொம்ப முக்கியம். அப்படி தவிர்த்துட்டு இப்ப குழந்தை இப்போ ஒரு 7 hours பாக்குற குழந்தைய நீங்க ஒரேடியே 1/2 hour பாருன்னா அந்த குழந்தைக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சம் அந்த டைத்தை ஸ்ப்ளிட் பண்ண சொல்லுங்க. 7 hoursலாம் டூ மச். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி எப்ப பார்க்கலாம், அதை எப்படி பார்க்கலாம், அண்ட் கண்டிப்பாக தூங்க போறதுக்கு 1 hourக்கு முன்னாடி அந்த மொபைலையோ டிவியோ பார்க்கறத நிப்பாட்டணும். ஏன்னா என்ன நினைக்கிறாங்க, எனக்கு தூக்கம் வரல நான் பார்க்கறேன்னு நினைக்கிறாங்க. ஆனா இதை பார்க்கறதால தான் தூக்கம் கெட்டு போகுதுன்றத நிறைய பேர் ரியலைஸ் பண்ணல. அந்த மாதிரி சில நம்மளுக்குள்ள சில வரையறைகளை நான் ஒரேடியா இன்னைக்கு மொபைல் வேண்டாம் டிவி வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு அது வந்து ஒரு
நெசசரியான விஷயமா போயிடுச்சு. அதை ஈவல்னு சொல்லலாம், குட்டுன்னு சொல்லலாம், பேடுன்னு சொல்லலாம். ஆனா அது நமக்கு மொபைலோட கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கணும். மொபைல் நம்மளோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டா அது சிக்கல். ஸோ இந்த டைம் டியூரேஷன் எப்படின்றத வரையறை. இதுல என்னன்னா பேரண்ட்ஸ் இன்னைக்கு 1/2 hour தான் நீ பார்க்கலாம் அப்படின்னு தீர்மானிக்க கூடாது. சில்ட்ரனும் பேரண்ட்ஸும் சேர்ந்து உட்காந்து ஒரு 24 மணி நேரம் அட்டவணை போடணும். இந்த அட்டவணை போட்டு எதுக்கு எந்த விஷயத்துக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தீர்மானிச்ச பிறகு அதை அவங்க ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்றத அவங்களே பார்க்க சொல்லணும். ஜென்ரலா பேரண்ட்ஸோட ஆட்டிடியூட் என்னவா இருக்கும்? நான் சொன்ன உனக்கெல்லாம் எங்க நீ சொல்ற பேச்சு கேட்க போற, ஒன்னால மொபைலை தொடாத இருக்கவே முடியாது, பெருசா வீராப்பா சொன்ன உன்னால முடியாது அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணாம ஓகே ஃபைன் பரவாயில்ல, நீ இப்பதான் அந்த பழக்கத்துல இருந்து வெளில வர ட்ரை பண்ற, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்கள என்கரேஜ் பண்ணி அதோட பயன்பாட்டை ஒரு டயத்துக்குள்ள கால வரையறைக்குள்ள வச்சுட்டு அப்புறம் அடுத்த கட்டமா என்ன விஷயங்கள் பார்க்கறாங்கன்றதுக்குள்ள. ஆனா இது எல்லாரும் ஒரு கல்ச்சுரல் போலீசிங் மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்லியான விஷயத்துல எப்பயுமே பேரண்டிங்ல நாங்க சொல்றது என்னன்னா, அதீத செல்லமும் கொடுக்க வேண்டாம், அதீத கட்டுப்பாடு வேண்டாம். ஒரு விஷயத்த சொல்லும் போது அதோட காரண காரியங்களோட விளக்கணும். ஸோ நீ இப்ப இந்த காரணத்தை தெரிஞ்சுக்கோ, இதை பார்க்கறதால உன் மைண்ட் எப்படி டிஸ்டர்ப் ஆகுது, இதனால எப்படி தொடர்ந்து உனக்கு இதுக்குள்ள போகும்போது உன்னுடைய மற்ற ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு உனக்கு நேரம் இல்லாத போகுதுன்ற மாதிரி அவங்கள வழி நடத்தக்கூடிய வகையில ஒரு கொலாபரேட்டிவான எஃபர்ட்டா தான் பேரண்ட்ஸும் சில்ட்ரனும் இந்த விஷயத்த பார்க்க வேண்டியது. இந்த தலைமுறை பெற்றோருக்கு குழந்தை வளர்ப்பு சார்ந்து ஒரு சரியான ஒரு முடிவெடுக்க முடியாத நிலையில இருக்கிறத பார்க்க முடியுது. சிலர் கண்டிக்கவே கூடாது, கண்டிப்பே தப்புன்னு நினைக்கிறாங்க. சிலர் நட்பா நடத்துறோம், ஒரு ஃப்ரெண்ட்லியான அணுகுமுறையை குழந்தைகிட்ட கடைபிடிக்கணும்னு நினைச்சு அதிகமா செல்லம் கொடுக்குறாங்க. கடன் வாங்கியாவது அவங்களோட தேவையை, அதாவது ஏத்துக்க முடியாத சில தேவைகள்லாம் 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி பைக் வாங்கி கொடுப்பேன் என் பையனுக்கு, ஏன்னா எனக்கு கிடைக்காத எல்லாமே என் பையனுக்கு என் பொண்ணுக்கு கிடைக்கும்னு நினைச்சு பண்றாங்க. இது போன்ற ஒரு குழந்தை வளர்ப்பு எந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் நம்ம நிறுத்தும்? பார்க்க போனா நீங்க இப்ப இன்னைக்கு ஒரு என்ஜினியர் ஆகணும்னா இன்ஜினியரிங் முடிக்கணும், டாக்டர் ஆகணும்னா டாக்டர் முடிக்கணும். ஆனா ஒரு பேரண்ட் ஆகணும்னா யாரும் அது தொடர்பான விஷயங்கள் பத்தி தான் ஒரு பேரண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் எப்ப பேரண்ட் ஆக விரும்புறோம் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா இங்க சுற்றி இருக்கிற சமுதாயம் ஒரு ஆளுக்கு கல்யாணம் ஆன உடனே அந்த ஆண்டியும் பெட்டியும் 1 வருஷத்துல 2 வருஷத்துலயே கேட்க ஆரம்பிச்சிடும், இன்னும் குழந்தை இல்லையா, குழந்தை இல்லை. ஒரு குழந்தைய வளர்க்கிற அளவுக்கு பக்குவத்தோட இவங்க தயாரா இருக்காங்களா, இல்ல சில பேர் 25 வயசுல கல்யாணம் ஆயிட்டு அவங்களே இன்னும் குழந்தைகளா இருக்காங்களான்னு பாக்குறது கிடையாது. அப்ப இவங்களுக்கு என்ன இருக்கு, பேரண்ட்டுக்கு தான் எப்படி பேரண்டா இருக்கணும். ஒண்ணு என்ன பண்றாங்கன்னா, தங்க அப்பா அம்மா எப்படி வளர்த்தாங்களோ அதுல இருந்த அவங்களுக்கு எதுல எல்லாம் காயப்பட்டிருக்காங்களோ அந்த காயத்தை தன் குழந்தைக்கு தரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவுட்ரைட்டா தாத்தா பாட்டி பண்ண விஷயங்கள் தப்பு, நம்ம இப்படிதான் அப்ரோச் பண்ணணும்னா, அப்படி ஒரு வேளை ஒன்னா குடும்பத்துல இருந்தா கூட தாத்தா பாட்டி இன்டர்வீன் பண்ணா கூட அதை தடுத்துட்டு பெற்றோர்கள் அவங்களுடைய போக்குல இதை பண்றாங்க. அப்ப நீங்க சொல்ற மாதிரி இன்னும் அதீதமா செல்லம் கொடுக்கறது இல்ல, கண்டிப்புன்ற பேர்ல ரொம்ப கராரா நான் சொல்றத கேளு, உட்காருனா உட்காரு, நில்லுன்னா நில்லு, இந்த நேரத்துல படி அப்படிங்கிறதும் தப்பா இருக்கு. அப்படி இருக்கிற குழந்தைகள் என்ன ஆகும், அந்த மாதிரி கராராக வளர்க்கப்பட்ட குழந்தைகளுக்கு தனக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் டெசிஷன் எடுக்கவே தெரியாது. இப்ப நான் எனக்கு எல்லாத்தையுமே சின்ன வயசுல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேரண்ட்ஸே சொல்லிட்டாங்க, அவங்க சொல்றத மட்டுமே நான் கேட்டிருக்கேன்னா எனக்கு பின்னால ஐ கேனாட் பி a குட் டெசிஷன் மேக்கர். அதே மாதிரி செல்லம் கொடுத்து வளர்க்கப்பட்ட குழந்தை அதுதான் ப்ரையாரிட்டின்னு நினைச்சு தன்னுடைய எல்லா சௌகரியங்களையும் விட்டு கொடுத்துட்டு ஒரு குழந்தைய வளர்த்துருக்காங்கன்னா, அந்த குழந்தை உலகத்துல பின்னாடி போகும்பொழுது தன் மனைவி கிட்டயோ தன் குழந்தைகிட்டயோ தான் வேலை பார்க்குற இடத்துலயோ தன்னை எல்லாரும் எப்படி தான் அப்பா அம்மா நடத்தினாங்களோ அதே மாதிரி செல்லமா நடத்தணும்ன்ற எதிர்பார்ப்போட இருக்கிற பொழுது அங்கேயும் அந்த குழந்தையால பின்னாடி ஷைன் பண்ண முடியாது. இப்ப இந்த பொருட்கள் வாங்கி தரும்போது என்ன லாஜிக் பேரண்ட்ஸ் அப்ளை பண்றாங்கன்னே புரியல. குழந்தை கேட்டதை வாங்கி கொடுத்துடணும். நீங்க இதே லாஜிக்கா கடையிலெல்லாம் பார்க்க போனீங்கன்னா குழந்தைகளுக்கு விற்கப்படுற துணி, குழந்தைகளுக்கு விற்கப்படுற பொம்மைகள் எல்லாமே காஸ்ட்லியா இருக்கும். ஆனா பேரண்ட்ஸ் தான் குழந்தை ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்துடணும். ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா இன்னைக்கு அவங்களோட தகுதிக்கு மீறிய பெரிய பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது, காலேஜ்ல படிக்க வைக்கும் போது பியர் ப்ரெஷர் வந்துடுது அந்த குழந்தைக்கு. தன்னை சுத்தில இருக்கிற ஒரு ஆள் ஒரு பையன் கார்ல இறங்கினா குறைஞ்சபட்சம் எனக்கு காஸ்ட்லியான பைக் வேணும்னு கேட்கறாங்க, வாட்ச் வேணும்னு கேட்கறாங்க.
செல்போன் 50,000 1,00,000 வாங்கி கொடுன்னு கேட்குறாங்க. அப்புறம் அதை வச்சு பாதுகாக்க தெரியாம ஒரே வாரத்துல தொலைச்சி விட்டுறாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு ஒரு குடும்பத்தோட நம்ம ஒன்றும் டே டு டே லெவல்ல அப்படியே எல்லாத்தையும் சொல்லணும், கஷ்டத்தை சொல்லணும்னு இல்லை. ஒரு வீட்டுல ஒரு இதுக்கெல்லாம் சந்தர்ப்பங்கள் வரும். ஒரு தீபாவளி வருதுன்னு வச்சுக்கோங்க. தீபாவளி வரும்போது வீட்டுல ஒரு 10,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு சொல்லலாம், 10,000 ரூபாய் இருக்கு, இதுல ட்ரெஸ் வாங்கணும், நம்ம கொஞ்சம் பட்டாசு வாங்கணும், கொஞ்சம் தின்பண்டங்கள் செய்யணும், எப்படி பண்ணலாம், இதை டிவைட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களோட சேர்ந்து ஆலோசிக்கணும். இப்ப ஏதாவது ஒரு குழந்தை அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னை பெத்தல்ல, எனக்கு 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி கொடுன்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்தா அவங்க வந்து ஒரு மோசமான குழந்தையை உருவாக்க தாங்களே காரணமாற ஒரு பெற்றோர்களா இருக்காங்க. ஸோ அப்ப காரண காரியங்களை விளக்கணும். இதுதான் நம்ம இதுக்காக ஒதுக்கி வச்சிருக்கிற பட்ஜெட், இதுதான், இந்த பட்ஜெட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், யாருக்கு என்ன செலவிடலாம், தின்பண்டத்துக்கு எவ்வளவு செலவிடலாம், பண்டிகையை எப்படி கொண்டாடலாம் அப்படிங்கிற போது குழந்தைகளுக்கு தான் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு ஃபீலிங் கொடுக்கணும். ஆனா அதுல குறையை கண்டுபிடிக்கணும். திரும்ப திரும்ப நான் சொல்றது, குழந்தைகளுக்கு நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கான ஃபெசிலிட்டேட் பண்ணும்பொழுது கூடவே குறையை கண்டுபிடிக்காம, ஓகே அப்படியா, சரி உனக்கு இப்போ தெரியுமா இந்த பொருள் என்ன விலை இருக்கும்னு மார்க்கெட்ல தெரியுமா, நம்ம 2 பேரும் போய் ஒரு தடவை பார்த்துட்டு ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி மார்க்கெட்ல போய் விலையை கூட விசாரிச்சுட்டு வரலாம். குழந்தைகள் ஒரு விஷயத்த எப்ப ஏத்துப்பாங்கன்னா அதோட காரண காரியங்களை விளக்கும் போது ஏத்துப்பாங்க. ஏன் இந்த 1,00,000 ரூபாய் பட்ஜெட்டு, 1,00,000 ரூபாய் பைக் வாங்கினா நம்ம பட்ஜெட்டு கட்டுப்படி ஆகுமா ஒண்ணு, ரெண்டாவது அதனால வரக்கூடிய விளைவுகள் என்ன, அந்த ஸ்பீட்ல போறது, அது காணாம போச்சுன்னா வரக்கூடிய மன வருத்தம் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்களுக்கு விளக்கி எப்படி இன்னைக்கு பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு மினிமம் லெவல் விஷயங்களை தன்னுடைய குடும்ப வருமானத்துக்கு ஏற்ற அளவுல திட்டமிட முடியும். பின்னாடி உனக்கு இதெல்லாம் ட்ரீமா இருக்கணும்னா நீ இதுக்காக உழைத்து சம்பாதிச்சு உன் சொந்த காலில் நிற்கும் பொழுது வாங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பேரண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சில்ட்ரனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு பெரும்பாலான பெற்றோர் எல்லா வகையிலயும் தங்களோட குழந்தை ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. நீ தான் முதல்ல வந்துடணும், நீ ஜெயிச்சிடணும், அந்த இடத்துக்கு நீ போயே ஆகணும் அப்படின்னு ஒரு அழுத்தத்தை குழந்தைகள் மேல கொடுக்குறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஒப்பீடு, அளவுக்கு அதிகமான ஒப்பீடு. அந்த குழந்தைய பாரு, இந்த பையனை பாரு, அவனால முடியும், ஏன் உன்னால முடியல. அப்போ குழந்தைகளை வந்து குதிரைகள் மாதிரி, ஒரு ரேஸ் மாதிரி ஜெயிச்சே ஆகணும்னு நிர்பந்திச்சுட்டே இருக்காங்க. ஏன் குழந்தைகள் எல்லாத்தையும் ஜெயிச்சே ஆகணும்? இன்னைக்கு நம்மளுக்கு சுத்தி இருக்கிற உலகத்தை வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ன்ற தியரியோட தான் எல்லாருமே இயங்குறாங்க. ஸோ நீ வந்து பந்தயத்துல ஓடியே ஆகணும், பந்தயத்துல ஜெயிச்சே ஆகணும். இது ஏன் அப்படிங்கிற கேள்விய பெற்றோர்கள் கேட்க ஆரம்பிக்கிற பொழுதுதான் அவங்க வளர்ப்பு வந்து வேற விதமா அமையும். ஏன் என் குழந்தை எல்லாத்தையும் புரிஞ்சு படிச்சுக்கணும், ஒரு லாஜிக்கல் ரீசனிங் இருக்கணும் குழந்தைக்கு. நீங்க பாக்குறோம், ஆனா ஆக்சுவலி நீங்க ஸ்டடியே நிறைய சொல்லுது. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின குழந்தைங்கலாம் பின்னாடி வந்து ஜாப்ல பிரகாசிச்சாங்களான்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யாருக்கு அதர்வைஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஸ்மார்ட்னஸ் இருக்கு, டெசிஷன் மேக்கிங் பவர் இருக்கோ அவங்க தான் வந்து ஜெயிக்கிறாங்க. அதாவது ஜெயிக்கிறாங்கன்றது நல்ல வேலைகள்ல போய் உட்கார்றாங்க. அப்ப குழந்தைகளுக்கு நம்ம இன்னைக்கு வந்து அவங்களுக்கு சுத்தி இருக்கிற உலகம் என்னவா இருக்கு, அந்த உலகத்துல அவங்க என்னவா வாழணும், என்ன மாதிரி வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க போறாங்க, அதை வாடுறதுக்கான என்ன தேவைகள், அம்சங்களை கத்துக் கொடுக்கணும்ன்ற ஒரு விஷயம் வரணும். அப்ப கண்டிப்பா இந்த விஷயத்தோட சேர்ந்து பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் ரியலைஸ் பண்ணும், ஒப்பீடு செய்யறதுலயோ இல்ல ரன்னிங் ரேஸ்ல ஓடுன்னு சொல்றதுலயோ வந்து எந்த விதமான ஆக்சுவலி பலன் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஏதோ நினைக்கிறாங்க ரன்னிங் ரேஸ்ல ஓடுன்னு சொல்றதால, ஒப்பீடு பண்றதால குழந்தை ஜெயிச்சிடும். உண்மையாலுமே கிடையாது. நீ ரன்னிங் ரேஸ்ல ஓட தெரிஞ்ச ஒரு குழந்தைக்கு, அதாவது மார்க்கு படிப்புன்னு மட்டுமே இருக்க தெரிஞ்ச குழந்தைக்கு வெளி உலகம் தெரியாது. வெளி உலகம் தெரியாத போது தன்னை எப்படி கண்டக்ட் பண்ணிக்கணும், ஒரு ஜாப்ல போய் இருக்கணும், ஒரு 20 பேரை கீழே இருக்காங்கன்னா எப்படி வேலை வாங்கணும், அவங்க ஏன்னா இவங்க ஒப்பீட்டு முறையில வளர்க்கப்பட்ட குழந்தைன்னா அங்கேயும் போய் ஒரு 20 பேர் மத்தியில அவங்க முடிச்சுட்டாங்க, நீ இன்னும் வேலையை முடிக்கலன்னு கேட்டாங்கன்னா அந்த கைண்ட் ஆஃப் மேனேஜரை மக்களுக்கு பிடிக்காத போயிடும். அப்ப இவங்க என்ன லேர்ன் பண்றாங்களோ அதுதான் அவங்க லைஃப் லாங் தொடருது. இதை பேரண்ட்ஸ் தான் ரியலைஸ் பண்ண வேண்டி இருக்கு. குழந்தைங்களை விட தாண்டி பேரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஓகே ஃபைன், குழந்தைங்களை நல்ல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல சேர்க்கிறாங்க, நல்லா படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும், மார்க் வாங்கணும் தான். மார்க் வாங்கினாதான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வேண்டிய சீட்டு கிடைக்கிறதுக்கு கம்மியான ஃபீஸ் கட்ட முடியும். இல்லைன்னா அதுல கேபிடேஷன் நிறைய கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஆனா அட் த சேம் டைம் வெளி உலகம் தான் என்ன,
இந்த கம்பாரிசன் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு குழந்தை திருப்பி நீ என்ன அந்த பையனோட கம்பேர் பண்றியே, நான் உன்னோட அந்த அப்பா அம்மாவோட உன்னை கம்பேர் பண்றேன்னு கேட்டா எங்க கொண்டு போய் நம்ம பெற்றோர்கள் மூஞ்சி வச்சுக்க முடியும்? எங்கேயுமே வச்சுக்க முடியாது. அப்ப நம்ம கம்பேர் பண்றதுங்கிறது கூடாது. ஆக்சுவலி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை அன்பார்ச்சுனேட்லி பேரண்ட்ஸுக்கு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. பேரண்ட்ஸ் இதை ரியலைஸ் பண்ணி தன் குழந்தை எல்லாத்தையும் நல்லா படிச்சு புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஒப்பீடு செய்யக்கூடாது, இந்த ஒரு விஷயங்களை பேரண்ட்ஸ் ஏன் செய்யக்கூடாதுன்னு ரியலைஸ் பண்ணி இருந்துட்டாங்கனாலே அந்த குழந்தை நல்லா, அந்த குழந்தைய ரொம்ப ஆரோக்கியமாக அறிவில் தெளிவோட இருக்கக்கூடிய குழந்தையா, தன் சொந்த காலில் நிற்கக்கூடிய குழந்தையா, 4 பேர் கூட இனிமையா பழகக்கூடிய குழந்தையா உருவாக்கணும்னா இந்த கம்பாரிசன் பண்ணும் பொழுது அந்த குழந்தைக்கே தெரியாம அந்த கம்பேர் பண்ணப்பட்ட குழந்தை மேல அந்த குழந்தைக்கு வெறுப்பு வந்துடும். நாளைக்கு அந்த குழந்தைகிட்ட போய் எனக்கு ஒரு இந்த பாடத்துல சந்தேகம் இருக்கு, இல்ல இந்த விஷயத்தை நீ எப்படி பண்ணேன்னு கூட கேட்காது. ஏன்னா அந்த குழந்தைய காம்படிட்டரா பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவத்தை பேரண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒத்திசைவோட வாழணும்னா அந்த கம்பேரிசன் கூடாது. ரன்னிங் ரேஸ்ல ஓடுறது தான் ஜெயிக்கிறது தான் வெற்றி அப்படின்னு சொல்லி கொடுத்தா அந்த தோல்வியை சந்திக்கிற போது குழந்தைகளால ஏத்துக்கவே முடியாது. வெவ்வேறு விதமான முடிவு எடுக்க போவாங்க. நீ நல்லா ஓடு, நல்லா ஓடுறதுக்கு கொஞ்சம் தகுதியான ஆளா உருவாக்கிக்கோ, ஓடு பரவாயில்ல, முதல்ல வந்தாலும் சரி, 2வது வந்தாலும் சரி, பட் உன்னை புஷ் பண்ணிக்கிட்டு நீ எல்லா விஷயங்களையும் உன்னோட எல்லைகளை விரிவாக்கிட்டு செஞ்சுட்டே போன்ற ஆட்டிடியூடோட இந்த பேரண்ட்ஸ் இதை அப்ரோச் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு பேரண்ட்ஸ்க்கு நிறைய நம்மளுக்கு இன்புட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு பெண்கள் எல்லா லெவல்லையும் நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இப்போ பல புது துறைகளுக்கும் பெண்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு உண்மையிலேயே சமூகத்துல ஆண் பெண் சமத்துவம் வந்துருச்சா? அது வீடுகள் எதிரொலிக்குதா? ஆண் பெண் சமத்துவங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஏரியாவான விஷயம். அதாவது என்னன்னா, இன்னைக்கு உண்மையாலுமே கல்வி கற்க, வேலை பார்க்க பெண்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுக்கிறதுக்குல இதுக்கு பின்னாடி பெரிய போராட்டங்கள்லாம் இருக்கு. ஆனாலும் இன்னமும் கூட நிறைய அடிப்படை விஷயங்கள்ல பெண்களுக்கான இது, இப்ப நீங்க வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு சொல்றோம். ஆனா எத்தனை பேர் வீடுகள்ல இன்னைக்கு பெண்கள் சகஜமாக வெளி வேலைக்கு வெளி வேலையை செஞ்சுக்கிறது திரும்பி போய் வீட்லயும் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. அங்க சமத்துவம் வரல. அங்க ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு வீட்டுல வேலையை முடிச்சுட்டு வேலைக்கு போறாங்க, வெளி வேலைக்கு திருப்பி வராங்க, 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யறாங்கன்ற மாதிரி நம்ம ஆண் குழந்தைகளை வளர்க்கல. இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஆனா கூடவே ஆண் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்ன்றத சமூகம் கத்துக்க தவறிடுச்சு. இன்னைக்கும் ஆண் ஒரு மோசமான ஒரு வீடியோ படங்களை பார்த்தாதான் ஆம்பளை தான் அப்படி இருப்பான், இல்ல ரொம்ப சகஜமா 2வது கல்யாணமோ இல்ல ஏமாத்தி கல்யாணம் பண்றதையோ வச்சுட்டு அதெல்லாம் ஆம்பளை தான் அப்படி இருப்பான், இவங்க தான் சரியா இருந்திருக்கணும். பொள்ளாச்சி சம்பவத்துல எல்லாம் நீங்க பார்க்க போனா பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளோட பேரண்ட்ஸ் தலையை குனிஞ்சு இருக்கிறாங்க. பாதிப்பை உருவாக்கின பையன்களோட பேரண்ட்ஸ் இதெல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு தெனாவட்டா தான் அதை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்ம சமூகத்துல ஆண் பெண் சமத்துவம் அப்படிங்கிறது பெண்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறது மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்து தொடங்கி வீடுகள்ல தொடங்கி பாலின சமத்துவத்திற்கு என்னெல்லாம் செய்யணும், அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் எல்லா வகையிலும் சமம். வீட்டு வேலை பகிர்வுகளாகட்டும், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆகட்டும், திறன் மேம்பாடு ஆகட்டும். இப்ப எல்லாம் நம்ம சொல்றோம், சரி ஒரு விமன் படிச்சு ஒரு பேங்க்ல ஆபீஸரா போறாங்க, இல்ல வேற எங்கேயோ நல்ல வேலைக்கு போறாங்க, ஆனா டிரான்ஸ்ஃபர் அவங்களுக்கு வருது, இல்ல பதவி வருது, அவங்க இன்னும் அதிகப்படியான வேலையை சுமக்கணும் அப்படிங்கிற போது அப்ப அந்த சாய்ஸை அவங்க தன்னிச்சையா முடிவெடுக்க முடியும். ஒரு ஆண் எனக்கு இன்னைக்கு ப்ரொமோஷன் வந்துருச்சு, நான் இந்த ஊருக்கு போனோம், இல்லை இந்த வேலை இனிமே எனக்கு அதிகம் ஜாஸ்தி ஆயிடும்னு சொல்ற மாதிரி ஒரு பெண் டக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க வீடு, அந்த வீட்டோட சூழல், குழந்தைகள் +2ல இருக்காங்களா, இல்ல பாத்துக்க வேண்டிய எல்டர்ஸ் இருக்காங்களா, இதெல்லாம் வச்சுதான் அந்த ப்ரொமோஷனே ஏத்துக்கிறதா வேணாமா. ஏன்னா உடனதான் நாங்க வேலைக்கு போகலான்னு ஆச்சு, வேலைக்கு போறேன், இன்னைக்கு படிச்சிருக்கேன், இதெல்லாம் ஓகேன்னா. ஆனா அந்த ப்ரொமோஷன் மாதிரியான விஷயங்கள் வரும்போது இன்னும் ஒரு தடங்கள் இருக்கு. அதே மாதிரி திருமணம் மாதிரியான விஷயங்கள்லயும் இது பிரதிபலிக்குது. இப்ப ஆண் பெண் வளர்ப்பு வீடுகள்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிற போது எல்லா விதத்துலயும் சமமா இருக்கணும் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் சொல்றாங்க, அதெல்லாம் முன்னாடி மாதிரி கிடையாது, நாங்க பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரே அளவு தான் உணவு கொடுக்குறோம், ஒரே மாதிரியான காலேஜில் தான் சேர்க்குறோம் அப்படிலாம் சொல்றாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
இது சில வீடுகள்ல சாத்தியப்பட்டிருக்கு. ஆண் பெண் இருவரையுமே சமமாக வளர்க்கக்கூடிய பொருளாதார வசதி இருக்கக்கூடிய வீடுகள்ல சாத்தியப்பட்டிருக்கலாம். ஆனா அங்கேயும் வந்து இந்த வேலை உயர்வு வரும்பொழுது என்ன நடக்குது, யாருக்கு கல்யாணம் ஆகி போக வேண்டியிருக்கு, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. ஆனா சின்ன வயசுல இருந்து பார்க்கும்பொழுது உணவு பங்கீட்டுல வந்து ஈக்குவலா இருக்கலாம். இன்னைக்கும் கிராமப்புறத்துல வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுலயும் சரி, குழந்தைகளுக்கு உணவு பங்கீடு கொடுக்கறதுலயும் சரி கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு. நம்ம இதுக்கு என்ன பண்றோம்னா சயின்ஸை கூட சேர்த்துக்கிறோம். பிஎம்ஐ என்ன சொல்லுதுன்னா இந்த ஹைட் இருந்தா இந்த வெயிட் தான் இருக்கணும்னு. இங்க எல்லாருமே இதை பாருங்க, நான் இப்ப உட்கார்ந்துருக்கிற சேர் இருக்கு இல்லையா, அந்த சேர்ல வந்து என் கால் வந்து தரையில பதியாது. ஏன்னா சேரோட ஹைட்டுங்கிறது ஒரு ஆணை வந்து மனசுல வச்சுட்டு இருக்கிற ஹைட்டு. இப்ப என்னை விட அவங்க உயரமா இருக்கிறதால அவங்களோட ஹைட்டுக்கு வந்து கரெக்டா வந்து அது கால் பதியுது. என்னோட கால் எப்ப பார்த்தாலும் நான் வந்து இந்த முயல் நிக்கிற மாதிரி இப்படிதான் வைக்கணும். அப்ப எனக்கு நெட் ரிசல்ட் ஈவினிங் போகும்போது வீட்டுல கால் வலி தான் வரும். வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போன உடனே கால் வலி. அது சில பேர் அவங்க ஒரே இடத்துல பர்மனண்டா இருக்க போறாங்கன்னா கீழே ஒரு சின்ன ஸ்டூலோ இல்லை வந்து பலகையோ போட்டுக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு டெக்னாலஜி அது எதுவா இருந்தாலும் சரி, ஃபுட்டு ரிலேட்டடா இருந்தாலும் சரி, இப்ப இந்த உயரம்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள்ல வீடு கட்டும் பொழுது அந்த மேஸ்திரி தன்னோட உயரத்துக்கு ஒரு மேடை வச்சுட்டு போயிடுவார். ஒருவேளை அந்த மேஸ்திரி இந்த விஷயங்களை வந்து முன்கூட்டியே தெரிஞ்சவரா அந்த ஒரு 4 வீடுகள்ல அவர் கட்டின வீடுகள்ல இருக்கக்கூடிய பெண்கள் இன்னும் கொஞ்சம் ஹைட்டு கம்மியா வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து உள்ளுக்குள்ள மைண்டுக்குள்ள இருந்தா அவர் வந்து அந்த மேடையை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டு யார் பழக போறாங்களோ அவங்க என்ன ஹைட்டுக்கு வச்சா நல்லதுன்னு கேட்டுப்பாரு. ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் இது சின்ன உதாரணம் தான். இந்த மாதிரி டெக்னாலஜி பஸ்ல எல்லாம் என்னால வந்து அந்த வாரம் பிடிக்கவே முடியாது, ட்ரெயின்ல வாரம் பிடிக்க முடியாது, ட்ரெயின்ல இருக்கக்கூடிய கண்ணாடியும் பார்க்க முடியாது. நான் வந்து குள்ளோன்றது நான் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு ஆவரேஜ் இந்தியன் உமனோட ஹைட்டு 5 feet இருக்கேன். அப்ப இங்க இருக்கக்கூடிய இதே டெக்னாலஜி தான் கருத்தடை முறைக்கு. இன்னைக்கு கருத்தடை முறை வந்து பெண்களுக்கு ஏராளமான கருத்தடை முறை இருக்கு. ஆண்களுக்கு வந்து ஒண்ணு அறுவை சிகிச்சை இருக்கு, இல்லைன்னா வந்து ஆணுரை போடுறது மட்டும்தான் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் அதே நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து கருத்தடை முறை வந்து ஒரு ஆண் வந்து செஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு வெயிட் தூக்க முடியாது அப்படின்னு ஒரு பரவலா மக்கள் மத்தியில நம்ம வந்து ஒரு மித்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு இதுக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது. அப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து, உணவு பங்கீட்டுல இருந்து, நம்மளோட டெக்னாலஜி வந்து வடிவமைக்கப்பட்டதுல இருந்து எல்லா இடத்துலயும் இந்த பாலின சமத்துவமின்மை பிரதிபலிக்குது. இதை நம்ம கண்ணையும் காதையும் திறந்து வச்சுட்டு பார்த்தாலே உங்களால கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிக்கும் போது அதுக்கு வந்து நம்ம சரி செய்யக்கூடிய நடவடிக்கைகள் என்ன எடுக்கணும். ஒரு வீட்டுல ஒரு இயல்பா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஆணும் பெண்ணும் இந்த ஆண் வந்து அன்னைக்கு யாருக்கு முடியுதோ அவங்க போய் காஃபி போடலாம், அவங்க போய் ஒரு ஈவினிங்கான ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி ஒரு தட்டில் கொண்டு வைக்கலாம். அப்படி கிடையாது, இது என்னோட வேலை இல்லை. அப்படி இல்லைன்னா இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, நான் என் ஒய்ஃபுக்கு வீட்டில் ஹெல்ப் பண்றேன். அது ஹெல்ப்ன்ற வார்த்தையே தப்பு. அவங்க வீட்டு வேலையை அவங்க ஷேர் பண்றாங்க. ஸோ இது ஒரு ஓஷன். இந்த ஆண் பெண் சமத்துவத்தோட வளர்க்கப்பட வேண்டிய டாபிக்ங்கிறது ஒரு பெரிய ஓஷன். இது ஒவ்வொரு தடவையும் ஒரு விஷயம் நடக்கும் பொழுது இது ஆணுக்கும் பெண்ணுக்கும், இந்த இடத்துல ஒரு ஆண் இருந்தா நடக்கிற மாதிரியே தான் பெண்ணுக்கு நடக்குதா, பெண் இருந்தா தான் நடக்கிற மாதிரி ஆணுக்கு நடக்குதா அப்படிங்கிற ஒரு ஜெண்டர் லென்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த லென்ஸை வச்சுட்டு பார்த்துட்டு கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம்.